உங்களுடைய வாதிப்பிரிவாதத்திலே ரொம்ப அழகாக எனக்கு ஒரு சொல்லாடல் எடுத்து கொடுத்துறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியான இளைஞர்களையும் கொள்கை ரீதியான மக்களையும் தான் கட்டமைக்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியம். ஆனால் குத்தாட்டம் போடுகிற அல்லது ஆடுகிற அதற்கு பழக்கப்படுத்துகிற இளைஞர்களை உருவாக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. குத்தாட்டம்லாம் ஒரு மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தானேங்க, உற்சாகத்தோட வெளிப்பாடு. அப்படி பாருங்க, அவங்க ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க. எல்லாருமே குத்தாட்டம் போடலாம், மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சிங்கிறது ஒரு அளவுகோல். ஆனால் வாழ்க்கை பூராவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? வாழ்க்கைக்கு ஒரு கொள்கை வேணும், ஒரு கோட்பாடு வேணும், அதுக்கான ஒரு பாதை வேணும். அந்த பாதையில் ஒன்று ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான். அதனால் அது அரசியல் ரீதியில் அது ஒரு பெருசாக கொண்டு போக முடியாது. இப்போ 2 பாயிண்ட்டை முன் வச்சார் ராம்கி. ஒன்று, அதிமுகவோட தேர்தல் அறிக்கை முதியவர்களை அல்லது குறிப்பிட்ட பிரிவினரை டார்கெட் பண்ணி இருக்கு, ஆண்கள் அப்படின்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக அவங்க நேரடியாக பலனாளிகளை பார்த்து வாக்குறுதி தர்றாங்க. இன்னொரு தன்மை டெல்லியிலையும் யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி இருக்கிறதுனால அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எங்களால் முடியும், அவ்வளவு காசு எங்களுக்கு அவங்க தருவாங்க அப்படின்னு அதிமுக மக்களிடம் சொல்வதற்கு வாய்ப்பு அதிகம். வெரி குட். 2 பாயிண்ட். ஒன்று ஒவ்வொரு செக்டாரை அவங்கள மையப்படுத்தி வாக்குறுதிகளை கொடுக்குறாங்கன்றாங்க. இப்போ எல்லா செக்டாருக்கும், எல்லா தரப்பினருக்கும், எல்லா பிரிவினருக்கும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் திட்டங்கள் கொடுத்து அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், சமுதாய பாதுகாப்பு திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறோம். இன்றைக்கி முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது 2000 கொடுக்குறேன்றார், அவ்வளோதான். அதே மாதிரி பெண்களுக்கான சமூக நல பாதுகாப்பு திட்டங்களை பற்றி சொல்கிறார். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஸ்கீமை தான் அவர் பேசுகிறார். புது திட்டங்கள் எதுவுமே கிடையாது. 2வது, ஒரு ஒன்றிய அரசோடு நம்ம ஒத்து போகக்கூடிய அல்லது இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார், அது ஒரு கோட்பாடு நமக்கு பயனளிக்கும் அப்படிங்கிற ஒரு புது முயற்சி அப்படின்னு கூட நீங்கள் உங்கள் ராம்கி சார் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தான் முதல் முறையாக அதிமுக பிஜேபியோட ஒரு தேர்தல் உடன்படிக்கை ஏற்பட்டு கூட்டணி வச்சு அடுத்து வர தேர்தலில் இவங்க 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணி தேர்தல் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா இவங்க சொல்கிற விஷயத்த மக்கள் நம்புவாங்க. ஓ, 2 பேருமே ஒன்றா போகிறாங்க, அதனால் யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றா இருக்கும் செய்யும் அப்படின்ற. ஆல்ரெடி இவங்க ஃபெயில்டு இன்ஜின் சர்க்கார் இது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அன்கண்டிஷனல் சப்போர்ட், நிபந்தனையே இல்லை, படுத்தே விட்டாரடா மண்ணா அப்படின்னு வடிவேலு படத்தில் வர ஜோக் வர மாதிரி எதுக்குமே ஒரு நிபந்தனை இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இவங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட் மோடி கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க. என்ன சாதிச்சாங்க? இதே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரியே தான். பரந்தாமன், திரு பழனிசாமி அவர்களே போன நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்ட போது பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் டெல்லியில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, நம்ம மாநிலத்துக்குன்னு எதுவும் அவங்க செய்யறதில்ல. அவங்க அதிகாரங்களை மத்தியில் குவிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு இவங்க 2 பேரும் எதுவும் செய்யலை. நாங்கள் எங்கள் அது ஒரு அடிஷனல் சோர்ஸ் வருது அப்படின்ற ஒரு தர்க்கத்தில் கூட நம்ம அதை பார்க்கலாம் இல்லையா? அடிஷனல் சோர்ஸ் தான் ஆல்ரெடி டெஸ்டட் சோர்ஸ் ஆச்சே. ஆல்ரெடி இதே கவர்மெண்ட், இதே தலைமை தான் ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் கூட்டணி இருந்தீங்க, நீங்கள் மற்ற மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தீங்க, அவங்க ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட தான் மறுபடியும் கூட்டணி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை கூட்டணி வச்சு, இல்லை இன்னொரு காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு நேஷனல் பார்ட்டிகிட்ட போய் வச்சிருந்து இந்த கதையெல்லாம் சொன்னீங்கன்னா, இந்த கருத்தை சொன்னீங்க எடுப்படும். நீங்கள் இப்போ அவங்க கூட இப்போ இந்த கூற்றே பொய்யானது. என்னன்னா எதை செஞ்சால் மக்களை கவர முடியும்? ஒட்டுமொத்த மக்களுடைய கவனமும் முதலமைச்சர் பின்னால் இருக்குது. முதலமைச்சர் அவரை நோக்கி தான் போகுது. இது எப்படி நம்ம டைவர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து தோல்வியடைகிறாங்க. சார் 2 விஷயம் சார். ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறதில் அல்லது தயாரிக்கிறதுல ஒரு குழுவை போட்டு மக்களுடைய எண்ணங்களை என்ன, அடிமட்டத்தில் மக்கள் மத்தியில் என்ன தேவைகள் இருக்குன்றதை திமுக இன்னைக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரி கனிமொழி தலைமையில் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறாங்க, அங்கே இன்புட்ஸ் வாங்குறாங்க. அதுதான் மக்களின் தேர்தல் அறிக்கை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, புளியை பார்த்து பூனையும் சூடு போட்ட மாதிரி திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு போட்ட உடனே ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு என்னாச்சு? குழு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிச்சா? அந்த குழு இருக்கா இல்லையானே தெரியல. ஆனால் தவணை முறையில் இவங்க இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுருக்காங்க. இவங்க 10 தவணை கூட ஆகும். ஆனால் என்னன்னா, இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் 1.8 லட்சம் பயனாளிகளுக்கு அட்டஸ்டச் ஒரே நாளில் இன்னைக்கு கொடுக்குறார். இது ஒரு பெரிய ஈவெண்ட். இன்றைக்கி நாம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் எதனா கொடுக்க முடியுமா?
இப்போ நாம வந்து தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று சொன்னா இது பத்திரிகை ஊடகத்துடைய கவனத்தை நம்ம ஈர்க்க முடியுமா? இப்படின்னு வந்து ஒரு வெற்று விளம்பர வெளிச்சத்துக்கு தான் அது நடக்குதே தவிர யார் எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் இப்போ வந்து 2 கட்சிகள் கொடுக்குற வாக்குறுதியை ரொம்ப சீரியஸாக மக்கள் எடுத்துப்பாங்க. யார் வெற்றி பெறுவாங்க, வெற்றி கோட்டை தொடுவாங்க அப்படின்னு இருக்கிற கட்சிகளுக்கு. கரெக்ட். இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் கட்சி தொடங்குறாரு, அல்லது இப்போ ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிடுது, அல்லது பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிடுது. அதை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் ரொம்ப சீரியஸாக வந்து சொன்னால் கூட அதை எவ்வளோ சீரியஸாக ஜனங்க எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்கு ஒன்று இருக்குது. தேர்தல் வாக்குறுதிக்கு 2 அளவுகோல். ஒன்று, இதை நடைமுறைப்படுத்துவாங்களா, அடுத்து கொடுக்குறவங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கா, இதை 2 மக்கள் பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை மக்கள் எதை பார்க்குறாங்கன்னா, இதே பழனிசாமி அவர்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையின் திமுக வாக்குறுதி கொடுத்த போது, நான் வந்து 1500 ரூபாய் நான் தருவேன் அப்படின்னு சொன்ன போது பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போடலையே. திமுக தானே 21 ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் எது நம்பகத்தன்மைனா, திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னா செய்யும், திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னா நடைமுறைப்படுத்துவார். ஆனால் இவங்க கிட்ட 10 வருஷம் ஆட்சியிலிருந்து இவங்க நடைமுறைப்படுத்தல, புதுசா சொல்லி இவங்க என்ன செய்ய போறாங்கன்ற அந்த நம்பகத்தன்மை இழந்துட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி. பாரதி, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.